நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் யூ வாண்ட் இஸ் நாட் வாட் யூ நீட். அதாவது நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வேண்டியது இருக்காது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நம்ம லைஃப் நம்ம பிறக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையை ரெண்டு விதமா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கிறோம். பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல டே டு டே லைஃபுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய ஒர்க் பண்றோம். காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா ஓடிட்டே இருப்போம். நம்மளுடைய நீடுக்காண்டி நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா ஓடுறோம். காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு எப்பொழுதுமே கண்டினியூஸாக இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உண்மையான ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வுல நம்மளுக்கு வாழ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்கன்னா இன்சிஸ்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த உணர்வுல வாழ்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது விழிப்புணர்வை பத்தி என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. ஒரு விழிப்புணர்வோட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பர்சன் எந்த மாதிரியான ஒரு எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய செயல் பிளஸ் பாத்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அவருடைய எமோஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா உணர்ந்து அறிஞ்சு அவர் என்ன செய்வாருன்னா விழிப்புணர்வோட என்ன செய்வாருன்னா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விழிப்புணர்வு அப்படின்னா எதை குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள என்ன நடக்குது, வெளியில என்ன நடக்குது, ஒரு விஷயத்த நல்லா அப்சர்வ் பண்றதை தான் என்ன சொல்றாங்கன்னா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவருடைய வார்த்தைகள், அவர் பேசக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே என்ன செய்யறாருன்னா அவர் விழிப்புணர்வோட அவர் என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பர்சனுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்குள்ள நம்பிக்கை எப்படி இருக்குமா நிறைய இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சந்தேகம் அப்படிங்கிற அந்த லோயர் எமோஷன்ஸ் இருக்காது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கூட இந்த விஷயம் நல்லா புரியும். நம்ம ஒரு நைட் ஒரு டின்னருக்காண்டி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா பிளான் பண்றோம். பிளான் பண்ணிட்டு அங்க நமக்கு என்ன மாதிரி நைட் டின்னர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் இருக்கு. ஸோ அதுல எல்லா விதமான ஃபுட் எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னா இருக்கு. அப்போ விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, நார்மலான ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஸோ பிளஸ் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கடகடன்னு என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்ன செய்வாங்கன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது நார்மலா எல்லா பர்சன்ஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸோட இருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சூப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூப் அவங்க எப்படி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா ரசிச்சு அதோடைய டேஸ்ட் எல்லாம் உணர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. அதே நேரம் அவங்க ஒரு ஸ்வீட்டை எடுத்து அவங்க சாப்பிடும் போதே அதோடைய சுவை எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா நல்லா உணர்ந்து என்ன செய்வாங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேரி ஆகுது. பிளஸ் எல்லா ஃபுட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா நினைக்க மாட்டாங்க. எல்லாம் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை ரசிச்சு ருசிச்சு என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுடைய எமோஷனல் லெவல் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதியா இருக்கிறத தான் நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் அமைதியா ஆகும் போதே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைவு தன்மை இருக்கு, ஆனந்தம் எல்லாமே என்ன செய்யுதுன்னா இருக்குது. பட் இதே நேரம் பாத்தீங்கன்னா இவங்களும் நார்மல் பீப்புளும் என்ன செய்யறாங்கன்னா என்ஜாய் பண்றாங்க. பட் உள்ள பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ல பாத்தீங்கன்னா வேரியேஷன் என்ன செய்யுதுன்னா இருக்குது. அப்ப இததான் மாஸ்டர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்றாங்க. எப்படி இன்சிஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லையா. பட் அதை பத்தி மாஸ்டர் சொல்லும் போது, நீ சும்மா 1 மணி நேரம் மெடிடேஷன்ல மட்டும் அவேர்னஸா இருந்தா பத்தாது. இல்ல ஒரு கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு சில மணி நேரம் மட்டும் நீ அவேர்னஸோட இருந்தா பத்தாது. டே ஃபுல்லா நீ அவேர்னஸோட இருக்க பழகிக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா இன்சிஸ்ட் பண்றாங்க.
காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் பீப்புள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய தேவைகள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா புலம்புறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா துக்கமா என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அதையே நினைச்சு கவலைப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து என்ன செய்யறோம்னா ஸ்பாயில் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன செய்யுதுன்னா நடக்குது. ரெண்டாவது விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ணா கூட அதுல வந்து நம்ம எப்படி இருக்க மாட்டேங்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஹாப்பியா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னு இருக்க மாட்டேங்கிறோம். அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா மேலோட்டமா தான் இருக்கு அப்படிங்கிறத மாஸ்டர் இன்சிஸ்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து ஹீலிங் கேட்டிருந்தாங்க. எதுக்காண்டி ஹீலிங் கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பையன் வந்து ஃபாரின்ல வந்து இருந்தாரு. அவர் வந்து அங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அவர் எப்படியாவது அதுல வந்து பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கணும். அதுக்காண்டி தான் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஹீலிங் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஹீலிங் கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து நல்ல சூப்பரான மார்க்ல என்ன ஆயிட்டாருன்னா நல்ல மார்க் எடுத்து பாஸும் ஆயிட்டாரு. அப்ப நான் கேட்டேன், என்னங்க உங்களுக்கு உங்க பையனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் பையன் வந்து அடுத்தாப்புல வந்து அடுத்த ஒரு எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளியர் பண்ணாதான் நான் வந்து அந்த ஜாப்குள்ள போக முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா அதையும் கொடுத்து அதுவும் அந்த பையனுக்கு கிடைச்சிருச்சு. அது வந்து ஒரு பெரிய ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்ப சொல்லும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யலைன்னா சொல்லல. அப்போ இது மூலியமா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பையனுக்கு நடக்கிற இன்சிடென்ட் மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் என்ன செய்வோம்னா இருப்போம். ஒரு விஷயம் வந்து அடையிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அதுக்காண்டி நிறைய எஃபர்ட் எல்லாமே என்ன செய்வோம்னா போடுவோம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்மியா வந்து என்ன செஞ்சிடும்னா போயிடும். இத வந்து மதர் வந்து ரொம்ப அழகா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, அதாவது நீ வந்து ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொம்மைக்காண்டி என்ன செய்வேன்னா அதை வாங்குறதுக்காண்டி நீ என்ன செய்வேன்னா ரொம்ப என்ன செய்வேன்னா பாடுபட்டு அந்த திங்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொம்மையை நீ என்ன செய்வேன்னா வாங்கியிருப்ப. வாங்கின அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய மைண்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒரு பொருளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா ஆசைப்பட ஆரம்பிச்சிரும். அது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிப்பேன்னா நினைக்க ஆரம்பிச்சு அதை நோக்கி என்ன செய்வேன்னா போவேன். நீ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த பொம்மையை நீ எப்படி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலர் தான் வந்து அதை நீட்டா கூட வச்சிருப்பாங்களாம். சிலர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்களா அதை வந்து கண்டுக்காம அது ஏதோ ஒரு பக்கமா என்ன செஞ்சிருக்குமா போயிருக்குமா. சோ அது மாதிரி என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா உன்னுடைய தாட் வந்து என்ன செஞ்சிரும்னா மாறிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப இதைத்தான் மாஸ்டர் இங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவேர்னஸ் இல்லாத பட்சத்துல இதே இது வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நம்ம என்ன செய்வோம்னா என்ஜாய் பண்ணுவோம், ரசிப்போம். இது எல்லாமே நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா நடக்கும். பட் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலோட்டமா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியா இருக்கு. பிளஸ் தற்காலிகமா அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்த விஷயத்துக்கு என்ன செஞ்சிடறோம்னா ஓடிடுறோம். பிளஸ் வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து தற்காலிகமா இல்லை அப்படிங்கிறத மாஸ்டர் அழகா சொல்றாங்க. உன்னுடைய தேவைகள் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிரந்தரமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. உன்னுடைய ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதை விட்டு அடுத்தது அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இது வந்து நம்ம ஒரு வீடு கட்டும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காண்டி அவ்வளவு நல்லா மெனக்கிட்டு இருப்போம், எல்லாமே அது முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச உடனே நம்மளுடைய தாட் வந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அதுக்கு சோஃபா செட் வாங்கி போடணும், இல்ல அதுக்கு கர்டன்ஸ் போட்டா அழகா இருக்கும். இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்னா டைவர்ட் ஆயிடுவோம் அடுத்த விஷயத்துக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு அழகான ஒரு காரை நம்ம எய்ம் பண்ணி நம்ம வந்து வாங்கியிருப்போம். வாங்கி கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும் அடுத்து இது மாதிரி என்ன செஞ்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா வேற விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்போம்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சோ அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மாத்திக்கிட்டே தான் நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த கஷ்டமும் நம்மளுக்குள்ள எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இத வந்து இதா சொல்லல, அவங்க வந்து தவறு எதுவும் இல்ல, ஆனா உனக்குள்ள எப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஏற்ற தாழ்வு இல்லாம உன்னுடைய எமோஷனை வந்து பேலன்ஸ்டா நீ ஒரு விஷயத்த ரசிக்கிற அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும் ரசிச்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல
நல்லா என்ஜாய் பண்ணி என்ன செய்ய சொல்றாங்கன்னா வாழ சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன மெயினா வேணும்னா விழிப்புணர்வு, அவேர்னஸ் வேணும். இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து சில சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலியமா நம்மள டெய்லி வந்து நம்மள வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அவேர்னஸோட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத டிசீஸ் எனர்ஜி வந்து வெளியில போறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஐ ரொட்டேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த ஐ ரொட்டேஷன்ல வந்து கான்சென்ட்ரேஷனோட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பண்ண சொல்றாங்க. இது வந்து முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து டிவி எதுவும் பார்க்காம அந்த ஃபுட்டில் வந்து என்ன சுவை இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத அவேர்னஸோட ரசிச்சு சாப்பிடும்போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக என்ன செய்யும்னா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ப்ளஸ் நம்மளுடைய எனர்ஜி லெவல் அந்த ஃபுட்டில் இருந்து நம்மளால நிறைய எனர்ஜியை வந்து என்ன செய்ய முடியும்னா எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மூணாவது விஷயமா என்ன பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வெறும் காலோட என்ன செய்ய சொல்றாங்கன்னா நடக்க சொல்றாங்க. எங்க நடக்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல புல்வெளியில வந்து நடக்க சொல்றாங்க. நடக்கும் போது நம்மளுடைய அவேர்னஸை வந்து நம்மளுடைய கால் பாத சக்கரால என்ன செய்ய சொல்றாங்கன்னா வைக்க சொல்றாங்க. வச்சுட்டு நீங்க வந்து அந்த அவேர்னஸோட நடக்கும் போது நம்மளுக்குள்ள நிறைய சேஞ்சஸை வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸோட ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை வந்து ஃபாஸ்டாகவும் முடியும், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டும் வந்து பல மடங்கா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காவது ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இல்லை நம்மளுக்கு நாமே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் இல்லாம பண்றது தான் அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு. இப்ப அவேர்னஸோட நீங்க வந்து பண்ணுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.25 மணி நேரம் கூட ஆகும். 1.25 மணி நேரம் நம்ம ஒரு நபருக்கு வந்து ஹீலிங் கொடுத்துருப்போம். கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்ன செய்யாதுன்னா இருக்காது. இல்லாம ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணமோ இன்னும் ஏதோ கொஞ்சம் கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும்னா தோணும். அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எமோஷன் லெவல் மேலோட்டமா இருந்து பண்ணதுதான் ரீசன். பட் நம்ம வந்து அவேரா வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த டைமிங்கும் கம்மியாகும், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அதே மாதிரி குக்கிங் எதா இருந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸோட நம்மள வந்து ஃபோக்கஸ்டா வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சமைக்கும் போது அதோடைய எனர்ஜி லெவலையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டேஸ்டும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். இது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மள என்ன செய்ய சொல்றாங்கன்னா பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. பிளஸ் வந்து பதஞ்சலி யோக சூத்ரால வந்து அவர் எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 நிமிஷம் வந்து டைம் கிளாக்ல வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு நம்மள வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் எதையாவது என்ன செய்ய சொல்றாங்கன்னா நினைச்சுக்க சொல்றாங்க. நினைச்சிட்டு நம்மளால எவ்வளவு நேரம் வந்து அதை நினைக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பார்க்க சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது தாட் வருது, அப்ப நம்மளுடைய அவேர்னஸ் போகிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அவேர்னஸை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துல இருந்து தான் என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் 2 மினிட்ஸ் ஆக்க சொல்றாங்க, 3 மினிட்ஸ், மொத்தத்துல வந்து 5 நிமிஷம். காலையில 5 நிமிஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறது தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஒன்று போல நம்ம கண்டினியூஸா நம்மளால வந்து ஸ்டார்டிங்ல வந்து பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால என்ன செய்ய முடியும்னா டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மைண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் டல்லா இருக்கு, ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய அவேர்னஸை கொண்டுட்டு வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து ஈஸியா என்ன செய்ய முடியும்னா ஓவர் கம் பண்ண முடியும். இன்னைக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய அவேர்னஸ் இல்லாததுனாலதான் அந்த எனர்ஜி வந்து என்ன செஞ்சிருதுன்னா உள்ள வந்துருது. அப்ப என்ன, எதனால எனக்கு இது வருது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு நம்மளுடைய அவேர்னஸை வந்து நம்மளுடைய உள்முகமா நம்மளுக்கு வந்து திருப்ப தெரிஞ்சு அதை ஃபோக்கஸ்டா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து நம்மளை விட்டு வெளியில போறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கிரேட் இன்வெகேஷன் வந்து எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேர்ல்டுக்காண்டி ஒரு இது பண்ண போறோம். ரெண்டாவது இது என்ன எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்மளுடைய எனர்ஜி பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷனல் பாடி, தேர்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டல் பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கலாம்.
4th பேராகிராஃப்ல நம்மளை நல்லா எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். 5th பேராகிராஃப் வரும்போது நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்ணை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் அவங்களுடைய ஆறாவிலிருந்து நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய எமோஷனல் பாடிக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செய்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பென்டப் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது போன்ற அனைத்து விதமான எண்ணங்கள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center which we call the human race, let the plan of love and light work out and meet see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வருகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஆறா முழுவதும் தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக சக்தியினாலும் நிரம்பி வருகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆறாக்குள்ளும் வந்து ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுடைய எனர்ஜி பாடிக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய தலைப்பகுதி நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய முகம், கழுத்து பகுதி, மார்பு பகுதி, முதுகு தண்டு இந்த ஒளியானது உள்ள இறங்க இறங்க அப்படியே நம்மளுடைய நாடி நரம்புகள்லையும் நம்மளுடைய சக்கராசிலையும் நம்மளுடைய ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் நம்மளுடைய ஆறாவிலிருந்து நீக்கப்படுகின்றனர். நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய எமோஷனல் பாடிக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த அன்பு சக்தியானது நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய எமோஷனல் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய முகம், கழுத்து பகுதி, மார்பு பகுதி,
முதுகு தண்டு, கைகள், வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, கால் பகுதி, கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸும் பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஆறாக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆறாவான மென்டல் பாடிக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்கிக்கிறது. இந்த எனர்ஜியானது நல்ல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இது போன்ற அனைத்து விதமான லோயர் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, மார்பு பகுதி, முதுகு தண்டு, வயிற்று பகுதி, கைகள், தொடைப்பகுதி, கால் பாதம் வழியாக எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றன. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆறாக்குள்ளும் ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுடைய எல்லா எனர்ஜி பாடிக்குள்ளேயும் நல்ல அழகா ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுடைய எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடிக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுடைய ஆறா முழுவதுமாக இது கிளென்ஸ் செய்கிறது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, முதுகு தண்டு, கைகள், நம்மளுடைய வயிற்று பகுதி, தொடை பகுதி, கால் பாதம் வழியாக எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. நம்மளுடைய ஆறா முழுவதும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆறா முழுவதும் தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக சக்தி, தெய்வீக அன்பு, பாதுகாப்பினால் நிரப்பப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆறாக்குள்ளும் ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மை அனைவரையும் சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. ஓம் எல்லாம் வல்ல பரம்பொருளை குறித்தும், நம்மளுடைய தெய்வீக தந்தை, தெய்வீக தாய் அவர்களை குறித்தும், நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவர்களை குறித்தும், மகா குருஜி மெய்லிங் அவர்களை குறித்தும், புனித தேவதைகள், ஆன்மீக குருமார்கள் மற்றும் நம்மளுடைய உயர் ஆத்மாவை குறித்தும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக ஒளிக்காகவும், தெய்வீக அன்பிற்காகவும், பாதுகாப்பிற்காகவும், வழிநடத்துதலுக்காகவும், புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்ததற்காகவும், அபரிதமான வெற்றியையும் செல்வ செழுமையும் எங்களுக்கு கொடுத்து நல்கியதற்கு நன்றி. அன்பான இறைவா நன்றி. முழு நம்பிக்கையுடன் மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.